ஒரு முறை அழகான மலைநாடு குருமலையில் முருகப்பெருமான் வேலவனாக வாழ்ந்து வந்தார். அங்கு வள்ளி என்ற அழகியவள் வேடனின் மகளாக வாழ்ந்து வந்தால் அவளின் கவனம் எப்பொழுதும் காட்டில் வாழும் மான்களின் மேல் இருந்தது. அவளை முதலில் கண்ட முருகப்பெருமான் அவள் அழகில் மயங்கி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். முருகன் தன்னை வேடனாக மாற்றிக்கொண்டு வள்ளியின் அருகில் அணுகினார். வள்ளி அவரை கண்டு வெறும் திண்ணையாகவே பார்த்தாள். முருகன் பலவிதமான முறையில் அவளை இன்புறுத்த முயன்றார். அவளின் மனதை பெற முடியவில்லை. ஒரு நாள் முருகன் ஒரு காளையை உருவாக்கி அதை வள்ளிக்கு பின்னால் அனுப்பினார். காளையை பார்த்து பயந்த வள்ளி முருகனை அழைத்து உதவியை நாடினாள். இதை மறக்க முடியாத விஷயமாக செய்து முருகன் தனது மெய்யான ரூபத்தை வெளிப்படுத்தி அவனும் அவளும் கடந்து போக ஆசைப்படுவதாக கூறினார். வள்ளி முருகனின் உண்மையான முகத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்தால் இதுதான் முருகனின் அழகான காதல் கதையாகும். இந்த கதையிலிருந்து நாம் தெரிய வேண்டியது, எதை எளிதாக பெற முடியாவிட்டாலும் சிந்தனை, பொறுமை, உண்மையான பேரன்பினால் அடைய முடியும்.